வாய்ப்பை தர வேண்டும் என்று உங்கள் எல்லோரிடத்திலும் பணிவோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். 4ஆம் தேதி அந்த தேர்தல் வாக்குகளை எண்ணி தமிழ்நாடு முழுக்க அந்த நிலவரங்களை சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் பேர் ஆதரவோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் 30 நாளுக்குள்ளாக எல்லா குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியாக தந்திருக்கிறார்கள். அனைத்து குடும்ப தலைவிக்கும் 2,000 ரூபாய் தருவதற்கு தேர்தல் வாக்குறுதியாக அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஸ்டாலின் நிறைவேற்றாத 2021 5 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களை சந்தித்து ஓட்டுகளை கேட்டு வருகிற போது ஸ்டாலின் எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 தருவதாக அறிவித்தார் திமுக தேர்தல் வாக்குறுதியில். ஆனால் அதை செய்யவில்லை. 2.5 ஆண்டு காலம் கழித்து கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன் 2.5 ஆண்டு காலம் கழித்து எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 என்கிற அந்த திட்டத்தை தகுதியின் அடிப்படையில் என்கிற ஒரு வார்த்தையை போட்டு பாதி பேருக்கு கொடுத்தார்கள், பாதி பேருக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது தேர்தல் மீண்டும் 5 ஆண்டுகள் ஆட்சி அவர்களுடைய ஆட்சி முடிவுற்று தேர்தல் வந்ததால் 1000ஐ 2000 உயர்த்தி தரப்படும் என்கிற வாக்குறுதியை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த வாக்குறுதியை சொல்லுகிற போது இந்த 2000 தருகிறோம் என்று சொல்லுகிற ஸ்டாலின் எல்லோருக்கும் கொடுக்கிறாரா அல்லது ஏற்கனவே 1000 வாங்குபவர்களுக்கு கொடுக்கிறாரா, இல்லை மீண்டும் ஒரு தகுதி அடிப்படையில் என்ற ஒரு வார்த்தையை போட்டு குறைத்து கொடுக்க போகிறாரா என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கவில்லை. அதில் ஒரு குழப்பமான அறிவிப்பாகவே அதை பார்க்கிறோம். அடுத்தது கட்டணம் இல்லாமல் பேருந்து ஆண்களும் பெண்களும் பயணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு நல்ல வாக்குறுதியை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியோர் ஓய்வூதியம் 1200 2000 வழங்கப்படும். அம்மா வீடு கட்டும் திட்டம் என்கிற திட்டத்தில் தமிழ்நாட்டில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு அரசின் சார்பில் வீடு கட்டி தரப்படும் என்கிற திட்டத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து குடும்ப தலைவிக்கும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்ப தலைவிக்கும் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் அரசின் சார்பில் விலை இல்லாமல் என்கிற ஒரு நல்ல வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். மாதம் 1 கிலோ பருப்பும் 1 லிட்டர் சமையல் எண்ணெயும் விலையில்லாமல் ரேஷன் கடையில் பெற்றுக் கொள்ளலாம். பொங்கல் தொகுப்புடன் ஒவ்வொரு ஆண்டும் அரிசி சர்க்கரை போன்ற பொருட்களை வழங்குகிற போது 1000 ரூபாய் சேர்த்து வழங்கப்படும் என்கிற ஒரு நல்ல வாக்குறுதியையும் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு